மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் இரண்டாவது ஜாமீன் மனு மீது அமலாக்கத்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், இந்த வழக்கு விசாரணை குறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையினரால் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜியின் மூன்றாவது ஜாமீன் மனுவை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் கடந்த 12ஆம் தேதி தள்ளுபடி செய்திருந்தது. அந்த உத்தரவில் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள செந்தில் பாலாஜியின் சகோதரர் இன்னும் தலைமறைவாக இருக்கிறார். அதே போல ஆவணங்கள் திருத்தப்பட்டுள்ளதாக கூறப்படக்கூடிய குற்றச்சாட்டு என்பது இந்த வழக்கின் விசாரணையின் போதுதான் நிரூபிக்க முடியும். அதுபோல தற்போதைக்கு ஜாமீன் வழங்குவதற்கு எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் மாற்றம் ஏதும் இல்லை என்று கூறி அந்த மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டது. இதை எதிர்த்து செந்தில் பாலாஜி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இரண்டாவது முறையாக ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மனுவில் வழக்கியல் ஆவணங்கள் திருத்தப்பட்டுள்ளதா என்பதை விசாரணையில் தான் நிரூபிக்க முடியும் என்று முதன்மை அமர்வு நீதிமன்றம் கூறியது தவறு என்றும், சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மாறவில்லை என்று கூறியது தவறு என்றும், ஆவணங்கள் திருத்தப்பட்டதே சந்தர்ப்ப சூழ்நிலை மாற்றமாகத்தான் கருத வேண்டும் என்றும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மனு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதி இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே உயர்நீதிமன்ற இரு நீதிபதிகள் அமர்வு அவர் அமைச்சராக நீடிப்பது குறித்த கருத்தை ஒன்றை பதிவு செய்திருக்கிறது. இந்த வழக்கில் அவர் இன்னும் அமைச்சராக நீடிக்கிறார். அது இதன் மூலமாக, அதாவது 250 நாட்களுக்கு மேல சிறையில் இருந்த அவர் இன்னும் அமைச்சராக நீடிக்கிறார். இதன் மூலமாக என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் நாட்டு மக்களுக்கு? கடைநிலை ஊழியர் ஒருவர் 48 மணி நேரம் சிறையில் இருந்தாலே சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார். இந்த வழக்கில் இன்னும் அவர் அமைச்சராகவே நீடிக்கிறார் என்ற ஒரு கேள்வியை நீதிபதி எழுப்பினார். மேலும் நீதிபதி ஒருவர் இதுபோல இருந்தால் அதன் மூலமாக, அதாவது நீதிபதி ஒருவர் இதுபோல குற்ற வழக்கில் சம்பந்தப்பட்டு அவர் தொடர்ந்து நீதிபதி பதவியில் இருந்தால் அதன் மூலமாக நீதிமன்றம் அரசு மக்களுக்கு என்ன தகவலை சொல்லும் என்ற ஒரு கேள்வியையும் நீதிபதி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த ஆரியமா சுந்தரம், மூத்த வழக்கறிஞர் செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஆரியமா சுந்தரம், ஜாமீன் கேட்பதற்கு அமைச்சராக நீடிப்பதற்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. அதே சமயம் இந்த வழக்கில் சக குற்றம் சாட்டப்பட்ட ஒருவர் தலைமறைவாக இருப்பதை காரணம் காட்டி ஜாமீன் மறுக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றமும் தெரிவித்திருக்கிறது என்று குறிப்பிட்டார். தொடர்ந்து நீதிபதி சட்டத்தின் முன் அனைவரும் சமம்தான் என்று தெரிவித்து இந்த மனுவுக்கு பிப்ரவரி 14ஆம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டும் என்று அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டு மனு மீதான விசாரணையை பிப்ரவரி 14ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.